அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ஹதீஸின் ஒரு சிறு பகுதி. ஒரு வானவர் தமது குதிகாலால் அல்லது இறக்கையால் மணலில் தோண்டினார். உடனே அங்கிருந்து நீர் வெளிப்பட்டது. இதை கண்ட அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வசலாம் அவர்கள் தமது கைகளால் அதை சுற்றி ஒரு தடாகத்தை போன்று அமைக்கலானார்கள். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 3364. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மிக நீண்ட ஹதீஸிலிருந்து ஒரு சிறு பகுதி மட்டுமே இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படை நோக்கம் என்னவென்றால், ஜம்சம் தண்ணீர் எவ்வாறு உருவானது என்ற கேள்விக்கு இஸ்லாமிய சமூகத்திலிருந்து பல வகையான மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட தவறான பதில்கள் சொல்லப்பட்டு வருகின்றன. காரணம், மார்க்க அறிஞர்கள் அப்படிப்பட்ட தகவல்களையே மக்களுக்கு மத்தியில் பரப்பியிருக்கிறார்கள். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வசலாம் அவர்கள் குழந்தையாக இருந்த பொழுது தண்ணீர் தேவை காரணமாக தமது கால்களை உதைத்து கொண்டிருந்த நிலையில் அவருடைய காலடியிலிருந்து ஜம்சம் நீர் உருவானது என்பதே அந்த தவறான கருத்து. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தன்னுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஜம்சம் நீர் எவ்வாறு உருவானது என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு விளக்குகிறான். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள்தான் அந்த வானவர் என்பது வேறு பல விளக்கங்களிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. வானவருடைய குதிகாலால் அல்லது இறக்கையால் மண்ணில் தோண்டப்பட்ட காரணத்தால் ஜம்சம் உருவானது என்பதே உண்மை. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.